மணிப்பூர்ல மைத்தி இன மக்களுக்கும் குக்கி இன மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறைக்கு பிரேன் சிங் தான் காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க. ஏன்னா இவரோட ஆட்சி என்பது இந்த வன்முறை நடந்தபோது இந்த வன்முறையை தீர்க்கவோ இந்த மீண்டும் அமைதி கொண்டு வரவோ எந்த விதமான முயற்சி எடுக்கல. மாறா ஒரு சமூகத்துக்கு ஆதரவாக தான் செயல்பட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுல இருந்தது. இந்த வன்முறை பத்தி பேசுறதுக்கே மோடி கிட்டத்தட்ட 80 நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதெல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விவகாரம் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ கிளிப்ல பிரேன் சிங் அந்த வன்முறையை ஊக்குவிக்கிற விதமா பல்வேறு சொற்களை சொல்றாரு அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மனு சுப்ரீம் கோர்ட்ல வந்திருக்கு. அதாவது பிரேன் சிங் மீது நடவடிக்கை எடுக்கணும், இந்த ஆடியோ கிளிப் மீது விசாரணை நடத்தணும் அப்படின்ற மனு சுப்ரீம் கோர்ட்ல வந்தப்போ இந்த வழக்கு விசாரணையில ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஆடியோ செக் பண்ணியாச்சு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேப்ல ஆடியோவை செக் பண்ணியிருக்கோம். இந்த ஆடியோ செக் பண்ணதுல 93% இந்த ஆடியோவில் இருக்கிறது பிரேன் சிங்கோட வாய்ஸ் தான் அப்படின்றது உறுதியாயிருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு. இதுல பிரேன் சிங் என்ன சொல்றாருன்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாதிரி மைத்தி இன மக்களுக்கு ஆதரவா அவர் பேசுறாரு. மைத்தி இன மக்கள் யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் கைது பண்ணாம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கில் இருந்து ஆயுதத்தை மைத்தி இன மக்கள் திருடுறதுக்கு பிரேன் சிங் அனுமதிக்கிறாரு. அந்த அனுமதி எல்லாமே இந்த ஆடியோல அவர் பேசியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டோட தான் இந்த மனு சுப்ரீம் கோர்ட்ல போடப்படுது. இந்த மனுவின் மீது விசாரணை நடத்திய சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆடியோவை ஃபாரன்சிக் தடயவியல் விசாரணை பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படின்ற உத்தரவு சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்காங்க. இந்த உத்தரவு என்பது ஏற்கனவே மணிப்பூர் பாஜக அரசு மீது இருந்த அதிருப்திக்கு வலு சேர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்னாடியே பிரேன் சிங் ராஜினாமா பண்ண தயாரா இருந்தாரு. ஆனா அதுக்கு பாஜகவினர் ராஜினாமா பண்ண விடல அப்படின்ற செய்திகள்லாம் வந்தது. இப்ப சமீபத்துல கூட இந்த வன்முறைக்கு பொறுப்பேற்று நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற அறிக்கையெல்லாம் பிரேன் சிங் கொடுத்திருந்தாரு. இந்த சமயத்துல தான் இவர் பேசினதா ஒரு ஆடியோ கிளிப் சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருக்கு. இந்த ஆடியோ கிளிப்பை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கே போட்டிருக்காங்க. அந்த வழக்குல இந்த ஆடியோ கிளிப்பை விசாரிக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த ஆடியோ கிளிப் விவகாரம் மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாஜக ஆட்சிக்கு எப்படி எல்லாம் சிக்கலை கொண்டு வர போகுது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி.